இந்த வீடியோல நம்ம ட்ரோனை பத்தி பார்க்க போறோம். எப்படி ஸ்கிராட்ச்ல எடுத்து பில்ட் பண்றது, கேலிபிரேட் பண்ணி அதை லைட் பண்ண வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு செகண்ட்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் சொல்லிருப்பேன். ஸோ ரொம்ப டெக்னிக்கலா மூவ் பண்ணாம ஒரு ஜென்ரலா எல்லாருக்கும் புரியுற மாதிரி மூவ் பண்றேன். ஸோ பாருங்க. ஸோ அட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோல இது ஒரு சர்வேலன்ஸ்க்காக தான் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன மாதிரி சர்வேலன்ஸ், ஸோ என்ன அப்ளிகேஷன் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். ஸோ இப்போ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ட்ரோனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு காம்போனன்ட் அப்படின்னா இந்த மோட்ரு தான். ஸோ இந்த மோட்டர் வந்து நமக்கு 4 தேவைப்படும். இதை பிஎல்டிசின்னு சொல்லுவோம், பிஎல்டிசி மோட்டர். அப்புறம் ஸ்பீட் கண்ட்ரோலர் வந்து இது கூடவே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் 4 நமக்கு தேவைப்படும். டோட்டலாக ப்ரெஷ்லெஸ் மோட்டர் வந்து 4, ஸ்பீட் கண்ட்ரோலர் 4. பறக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு திங் அப்படின்னா ஸோ இதுதான் ப்ரொப்பலர்ஸ். ஸோ 4 ப்ரொப்பலர்ஸ் வந்து நமக்கு வேணும். இது வந்து கிளாஸ் ஃபைபரால் செய்யப்பட்ட ப்ரொப்பலர்ஸ். ஸோ வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கு ட்ரோனை பறக்க வைக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்து 10 சேனல், ஸோ டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நமக்கு என்ன டிரான்ஸ்மிட்டர் வேணுமோ வாங்கிக்கலாம். பட் ஆனால் இந்த டிரான்ஸ்மிட்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ டியூரசெல் பேட்டரி போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. நம்மளோட ட்ரோனுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த லித்தியம் அயன் பேட்டரி வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு 4 செல்ஸ் வந்து சீரீஸாக இது பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 16.8 வோல்ட் வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ். ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சார்ஜர். இது வரைக்கும் பார்த்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியமான காம்பனன்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போறதும் முக்கியமானது தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஸோ நமக்கு சில காம்பனன்ட்ஸ்லாம் மெயினான ரோல் பிளே பண்ணும்போது, ஸோ அதுல ஒண்ணுதான் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஸோ இந்த ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு வந்து ஸோ நம்ம கொடுக்குற அந்த பேட்டரி சப்ளைல இருந்து பேட்டரி சப்ளை வந்து எடுத்துட்டு ஸோ வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய மோட்டருக்கும் ஸ்பீட் கண்ட்ரோலருக்கும் பவர் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க போது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு சால்டரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மோட்டர் அண்ட் ஸ்பீட் கண்ட்ரோலர் செட்டப்பை வச்சு நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த செட்டப்க்கு ஒரு பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆக போறது தான் ஃபிளைட் கண்ட்ரோலர். ஸோ இந்த ஃபிளைட் கண்ட்ரோலர் நிறைய ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்க 2 யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா கிளாஸ்டா ஒன்று தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 யூஸ் பண்ணி டெஸ்டிங்காக பண்ணோம். ஸோ ஸ்பீடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட் கண்ட்ரோலர் இருக்கு. அண்ட் தென் வந்து ரேடியோ லிங்க் கிராஸ் ஃபிளைட்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபிளைட் கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீடிபியை போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வந்தனால நாங்கள் வந்து ரேடியோ கிராஸ் ஃபிளைட்டுக்கு மாறிட்டோம். ஸோ அதில் ஸ்பீடிபி அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்பீடிபி ஃப்ளைட் கண்ட்ரோலர். ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து கேலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் செட் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா ஸோ சால்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட் ஆகுற மாதிரி சால்டரிங் பண்ணிட்டோம். ஸோ அதனால கண்ணா பின்னாடி ஹீட் ஆகுது. நம்ம வச்சிருக்க அந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுக்கு சிக்னல் வந்து ஃபிளைட் கண்ட்ரோலர் மூலமா தான் போகும். ஸோ அதுதான் ஃபிளைட் கண்ட்ரோலர் தான் இந்த என்டையர் ட்ரோனையுமே கண்ட்ரோல் பண்ண போகுது. ஸோ அதுதான் நான் முன்னாடியே பிரெயின் ஆஃப் தி ட்ரோன் அப்படின்னு சொன்னேன். இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிளைட் கண்ட்ரோலருக்கு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு, அப்புறம் அடிஷ்னலாக ஜிபிஎஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு செட்டப்பை வச்சு ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஜிபிஎஸ் போட்டு ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு தான் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கேலிப்ரேஷன் பண்ணாதான் ஸோ அதுக்கு தெரியும் ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு. ஏன்னா ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் இன் த சென்ஸ் நம்ம வந்து நார்மல் கோடிங் போடாம ஸோ கேலிப்ரேஷன் பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ அப்போதான் எந்தெந்த போர்ட்ஸ்ல ஸோ இது ஃபிக்ஸ் ஆயிருக்கு, ஸோ எந்தெந்த ஸ்பீட்ல போகணும், ஸோ அந்த மாதிரி கேலிப்ரேஷன் பண்ணணும். ஸோ கேலிப்ரேஷன் பண்றதுக்கு வி ஹாவ் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்னன்னா ஸோ ஸ்பீடிபிக்கு வந்துட்டு பீட்டா ஃபிளைட் ஐநாவ் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி ரேடியோ லிங்க் கிராஸ் ஃபிளைட்டுக்கு ஆட்டோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வச்சு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணாலும் சரி, அதை நம்ம சிஸ்டம் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பீட்டா ஃப்ளைட்டு.
ஸோ இப்போ கேலிப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. கேலிப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஃப்ளை ஆக வந்து ரெடி ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து கீழேயே ஃப்ளை ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ ப்ரொப்பலர்ஸ் இல்லாமல் தான் நம்ம ட்ரைவ் பண்ணோம். ப்ரொப்பலர்ஸோடு ட்ரைவ் பண்ணால் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஸோ ப்ரொப்பலர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ அந்த மோட்டர்ஸ் வந்து ரன் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அங்கே வச்சு ரன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து ஏரில் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவை வந்து டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். ஸோ ரிசீவர் தான் வந்து இங்கே ரொம்ப குரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ நம்ம வச்சிருக்க ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சிக்னல் வந்து போகணும் அப்படிங்கிறத ரிசீவர்னு சொல்ல போகுது. ஸோ ரிசீவருக்கு வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் கண்ட்ரோலர் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிக்னல் வந்து சென்ட் பண்ண போகிறோம். நம்ம பண்ண எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு விஷயம் வேணும். ஸோ அதுதான் அந்த ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ரேமை நாங்கள் வந்து 3D பிரிண்டட் ஃப்ரேம் மாதிரி பண்ணோம். ஸோ இதில் இருக்கிற ஒரு பார்ட்ஸுமே 3D பிரிண்டட் ஒன்று தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போது ஆலன் கீ போட்டு டைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3D பிரிண்டடு வந்து ஒரு பார்ட்ஸுமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரேமை வந்து மாற்றிட்டு இருக்கோம். ஃபைனலாக நம்ம பண்ண எல்லாத்தையும் வந்து அந்த 3D பிரிண்டட் ஃப்ரேமில் வந்து அசெம்பிள் பண்ணிட்டோம். ஸோ கடைசியாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஸ்டன்னிங்கான லுக்கில் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி குயிக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ண 4 மோட்டர்ஸ், அப்புறம் அது மேலே இருக்கிற ப்ரொப்பலர்ஸ், அப்புறம் ஸ்பீட் கண்ட்ரோலர்ஸ் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, பிளாக் கலர். ஸோ அது அப்புறமாட்டி ஜிபிஎஸ் காமன் தான். இங்கே என்ன மாற்றிருக்கோம் அப்படின்னா, ஸ்பீடிபி ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு பதிலாக நம்ம ரேடியோ லிங்க் கிராஸ் ஃப்ளைட் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூடவே ஒரு ரிசீவர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி பேட்டரி இருக்குது. ஸோ அது வந்து கீழே இருக்குது. ஸோ அது விசிபிள் ஆகலைன்னு நினைக்கிறேன். எஸ், கீழே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம மொத்த ட்ரோனுக்கான செட்டப். ஸோ இப்போது வந்து இது ரெடியாக ஃப்ளை ஆகிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம ட்ரோன் வந்து ரொம்ப நல்லாவே ஃப்ளை ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ட்ரோன் வந்து ஸோ ஏரில் பறக்கும் போது நமக்கு ஒரு தனி சாட்டிஸ்ஃபையிங் ஃபீல் வந்து தருது. ஸோ நம்ம பண்ண ட்ரோன் இப்போ ஏரில் வந்து பறந்துட்டுருக்கு. இப்போ என் கையில் இருக்கிறது டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதில் வந்து சேனல்ஸ் எல்லாத்தையும் கேலிப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஜிபிஎஸ் நம்ம ஆன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து டேக் ஆஃப் பண்ணுறேன். ஸோ மேலே ஏற்றிட்டேன். ஸோ இந்த இடத்துல வச்சு நான் ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் வந்து கையை எடுத்தாலும் கூட அப்படியே நிற்கும். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம ஜிபிஎஸ் போட்டிருக்கனால சேட்டிலைட்ஸ் கூட கனெக்ட் ஆகிரும். சேட்டிலைட்ஸ் வந்து அதை வந்து எந்த இடத்துக்கு மூவ் பண்ண விடாமல் அப்படியே ஒரே இடத்துல அட்டானமஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஜிபிஎஸ் போடுறதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ மேனுவலாக நம்ம ஜிபிஎஸ் இல்லைன்னா ஃபுல்லாக மேனுவல் கண்ட்ரோல் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கையை எடுக்க முடியாது, எடுத்தால் கீழே வந்துடும். அந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் அப்படியே வந்து ஏரில் வந்து பொசிஷன் லாக் ஆகிரும். ஸோ இப்போது இந்த ட்ரோனை நம்ம நார்மல் ட்ரோன் மாதிரி ஃப்ளை பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ ஆனால் இதுக்கு என்ன ஒரு அப்ளிகேஷனும் கிடையாது. ஏன்னா அதில் கேமராவே நாங்கள் இன்னும் செட் பண்ணல. கேமரா செட் பண்ணி ஸோ அந்த கேமராவோட ஃபீடை எடுத்து ஏஐ டிடெக்ஷன் பண்ணி ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோன் மாதிரி பண்ணுறது தான் ஃபுல் ஐடியாவுமே. ஸோ எந்த மாதிரி ஏஐ டிடெக்ஷன் பண்ண போகுது, இது ஒரு எப்படி சர்வேலன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ரொம்ப க்யூரியாஸாக இருந்தீங்கன்னா ஸோ பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்ம் போடுவேன் கமெண்ட்ஸ் பொறுத்து. ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள்.